இன்னைக்கு நான் எங்க டாடியோட ஸ்கூலுக்கு போக போறேன். டாடி எனக்கு விண்டோ சீட் தான் வேணும். கொஞ்சம் பேசாம வா ஷின்சான். இந்த சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம். ஓவரா பேசினா இந்த சீட்டும் போயிடும். ஆமா ஷின்சான், அப்பா சரியா தான் சொல்றாங்க. உனக்கு உட்கார்றதுக்கு சீட்டாவது கிடைச்சதே. நான் என்ன பிரைம் மினிஸ்டர் சீட்டா கேட்டேன்? விண்டோ சீட் தானே கேட்டேன். அப்படியா? நீ எந்திரிச்சு நில்லு, நானாவது அந்த சீட்ல உட்கார்றேன். உள்ளதும் சீக்கிரம் சீக்கிரம் இறங்க. இவனை நிக்க வைக்காத. அதுக்கப்புறம் இவன் பண்ற வாழுத்தனத்தால நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் உட்கார முடியாம போயிடும். இல்லங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க மட்டும் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கவே வேணாம். எனக்காக ரிசர்வ் பண்ண சீட்டை உனக்கு விட்டு கொடுத்துட்டு நான் நின்னுகிட்டு வரேன் பாரு. நீ ரிசர்வ் சீட்டும் கேப்ப, அதுக்கு மேலையும் கேப்ப. ஒரு சாதாரண ஸ்கூல் ரீயூனியனுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போறீங்கன்றத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஜூனியர் ஸ்கூல் ரீயூனியன். என் பழைய ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கூட தப்பா? சரி ஷின்சான் எங்க? எங்க போனா? மாம், டாட், அதுன்னு சொன்னேன். இந்த பக்கம் நிறைய சீட் காலியா இருக்கு. சீக்கிரம் ஓடி வாங்க. ஷின்சான் ரிசர்வ் பண்ண சீட்ஸ். சொன்ன மாதிரியே நிறைய சீட்டு காலியா இருக்கு. அடுத்த தடவை நாம வரும்போது டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கோச்ல தான் வரணும். தானே இருக்கு. இப்பவே உட்கார்ந்தானே. சூப்பர். ஷின்சான் அங்கெல்லாம் நிக்க கூடாது. இங்க வா. என்ன நிக்க கூடாது உட்கார கூடாதுன்னு? அதுக்கு முன்னாடியே விண்டோ சீட் எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன சொல்ல பண்றீங்க? கேளு, இறங்கி வா. மிடில் கிளாஸ் ஆளுங்களா, போய் ஒழுங்கா செகண்ட் கிளாஸ்ல உட்காருங்க. சார் தூக்கத்துல வளர்றாரு. மிடில் கிளாஸ் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மிடில் கிளாஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது, புரியுதா? எப்ப தூக்கத்துல பேசுறவரே, மேனர்ஸ் நீங்களே அப்படின்னா என்ன? மேனஸ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஹை கிளாஸ் ஆளா நீ இருக்கணும். பேச்சுல பீட்டர் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா ட்ரெஸ் என்ன பழைய சொட்டர் மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப கேவலமா இருக்கீங்க. நீ என்ன சொன்ன? இது அர்மானி சூட். இதோட விலை என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாய். அர்மானியா? இந்த அங்கிள் ஒரே தமாஷா பேசுறாரு. வா ஷின்சான், நம்ம அங்க போலாம். ஓகே. சொல்ல விட்டது. ரொம்பதான் ஓவரா பேசுறாரு. ரிசர்வ் பண்ண சீட்ல வந்தா அதுக்கு இவ்வளவு திமிரா பேசணுமா? நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் என் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன். ஓகே மிடில் கிளாஸ், வாங்க நார்மல் கார் சேருக்கு போகலாம். என் வைஃப் வந்துட்டா, நான் கிளம்புறேன். ஓ அப்படியா? பை பை. போச்சு, நம்ம சீட்ல வேற யாரோ உட்கார்ந்துட்டாங்க. ஐ ஜாலி ஜாலி, விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. விண்டோ சீட். நம்ம ஊர்ல பாதி பேர் டாய்லெட் பக்கத்துல தான் உட்காந்துட்டு வராங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்து. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரோம். என்ன ஃபீலிங்ஸா? உன் தாத்தா இங்கதான் இருக்காரு ஷின்சான். ஆமா ஷின்சான், உங்க தாத்தா இங்கதான் இருக்காரு. ஓ, எனக்கு ஒரு தாத்தா வேற இருக்காரா? நம்மள பிக்கப் பண்ண வரதா தான் சொன்னாரு. ஒருவேளை வேற யாரையாவது பிக்கப் பண்ண போயிட்டாரா? டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நாம பஸ்லயே போலாம். அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியலையே. ஒரு பஸ் இப்பதான் போயிருக்கு. அடுத்த பஸ் 1 மணி நேரம் கழிச்சுதான் வருமா? 1 மணி நேரம் கழிச்சா? அது வரைக்கும் நாம இங்க என்ன பண்றது? இங்கேயே நின்னு காத்துக்கிட்டு இருந்து காத்து வாங்குறத தவிர வேற வழியே கிடையாது. பேசாம டாக்ஸில போயிடலாமே. என் பர்ஸ் காலி ஆயிடும். மாம், டாட், சீக்கிரம் உள்ள வாங்க, வண்டி எடுக்க போறாங்க. உன்னை யார் ஏற சொன்னது ஷின்சான்? மரியாதையா கீழே இறங்கு. அந்த கதையே கிடையாது. சொல்றத கேளு. டாக்ஸில போறதுக்கு நிறைய செலவாகும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் மீட்டருக்கு மேல காசு கேட்பீங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. மீட்டருக்கு மேல நான் எந்த காசு கேட்க மாட்டேன், புரியுதா? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஹிரோஷி. ஜக்கு ஓவரா இருக்கு. நீ அது வந்து நீ யோஷியோ தானே? ஆமா நானே தான். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஹிரோஷி. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்க யோஷியோ? ரொம்ப நல்லா இருக்க. ஆமா, இந்த சுட்டி பையன் உன்னோட பையன் தானா? ஆமா, என் பையன் தான். பேரு ஷின்சான். என்னப்பா உங்க ஃப்ரெண்ட் டிரைவரா? சொல்லவே இல்ல. வாய மூடிட்டு. ஆமா, இது உன் வைஃபா? உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்கா. நீ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே கஷ்டப்பட்டு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் தான் யோஷியோ. சின்ன வயசுல ஸ்கூல்ல என் கூட ஒன்னா படிச்சவன். ஹலோ, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹிரோஷி, உன்னோட மொத்த ஃபேமிலியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏம்மா இப்படி எட்டி பார்த்துட்டே பேச போறீங்களா? உள்ள வந்தா பேசிட்டே போலாம்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, என்ன மட்டும் முறைக்கிறீங்க. என்ன சொல்ற ஷின்சான்? நான் அந்த மாதிரி எப்பவும் நடந்துட்டது இல்லையே. ஐ, இப்ப கேட்ட உடனே சாஃப்டா பேசுவீங்க. அப்பதான் வீட்டுக்கு போன உடனே என்னதான் ரவுண்டு கட்டி அடிப்பீங்க. எல்லாம் வெளியே விடாத ஷின்சான். உண்மையிலேயே சுட்டி பையன் தான் இவன்.
இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? எங்க இங்கயா? இதான் நாங்க படிச்ச ஸ்கூல் ஷின்சான். போன வருஷம் தான் இதை இழுத்து மூடினாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க எப்பவும் இங்கதான் மீட் பண்ணுவோம். அப்படியா? ஓ, சின்ன வயசுல டாடி என்ன மாதிரி தான் வாழ்த்தனம் பண்ணிருப்பாரு போல இருக்கலாமா? அப்படின்னா நீ பயங்கரமா வாழ்த்தனம் பண்ணுவேங்கறத ஒத்துக்கிற. ஆனா உங்க டேட் அப்படி எல்லாம் கிடையாது. அவரு கிடையாது, நீங்க தான் வாழா இருந்திருப்பீங்க. அதான் நான் இப்படி இருக்கேன். என்ன சொன்ன? அம்மா, ஆமா, மியோக்கோ எப்படி இருக்கா? நம்ம கிளாஸ் லீடரா இருந்தாலே அவளும் கிளாஸ் ரியூனியனுக்கு கண்டிப்பா வருவாள்ல? எனக்கு தெரியல ஹிரோஷி, ஆனா அவ வருவான்னு தான் நினைக்கிறேன். சந்தோஷ், இங்க பாரு ஹிரோஷி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். இதுல என்ன இருக்கு? போயிட்டு வா. சரி ஹிரோஷி, நான் கிளம்புறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்றேன். ஊரை சுத்தி காட்டுறதுல தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாத. தேங்க்யூ வெரி மச் யோஷியோ. பல வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட மீட் பண்றது சந்தோஷமான விஷயம் தான். அது இன்னும் இருக்கான்னு பாப்போம். தோ இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது என் நினைவுகள் மாதிரி அழியாம அப்படியே இருக்கு. அப்ப நான் எவ்வளவு சின்ன பையனா இருந்தேன். அந்த நாட்கள் எவ்வளவு இனிமையான நாட்கள். நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஹாரி, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் கம்மி மேல உட்கார்ந்திருக்காரு? ஒண்ணு இல்லடா செல்லும், அவரோட ஸ்கூல் டேஸ் அவர் நினைச்சுக்கிறாரு போல இருக்கு. ஓஹோ, அப்படின்னா ஓகே. நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா அது எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அட, எங்க உசோயி சார். சார், நீங்க உசோயி சார் தானே? ஆமா, ஆனா நீ யாருங்கறத முதல்ல சொல்லு. சார், என் பேரு நோஹாரா, ஹிரோஷி நோஹாரா. அப்படியா? கிரோஷி மொஹாராவா? இல்ல சார், நோஹாரா. ஏய் ஹிரோஷி, சாரி, உன்னை பிக்கப் பண்ணிக்க என்னால வர முடியல. அப்பா, நீங்களா? ஹலோ மாமா. தாத்தா, ஓ, நீ இவரோட பையன் தானா? இப்ப எனக்கு புரியுது. சார், இதத்தான் ரொம்ப நேரமா நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க இங்க பழைய பாடல்கள்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பழைய பாடல்களை பத்தி ரிசர்ச் பண்றீங்களா? நல்லா இருக்கியா? சீக்கிரம் வாங்க, நம்ம போய் அடுத்த பாட்டை பாடலாம். நாம கிளாசிக்கல் சாங்ஸ் ஏதாவது பாடலாம். அது ரொம்பவே போர் அடிக்கிற பாட்டு. அந்த பாட்டு வேண்டாம், வேற பாட்டு பாடலாம். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு சொல்றதோ அதையே பாடுங்க. ஆனா கடைசி பாட்டு நம்ம ஃபேமிலி சாங்கா தான் இருக்கணும். ஓ, அப்படி சீக்கிரமா கிளாஸ் ரூமுக்கு போங்க. நாம மறுபடியும் பாட்டை பாட ஆரம்பிக்கலாம். ஹாரி, ஆக்சுவலா இங்க என்ன பார்ட்டி நடக்க போகுது? இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. பாத்தியா, நம்ம அப்பா வேஸ்ட். கிராண்ட்பா வெயிட் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு டண்டனக்கா டனுக்கனக்கா. பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோஷோ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன வெளியாளா? நான் உங்க வீட்டு பையன் மாதிரி தானே. இருந்தாலும் இது என் கடமை தானப்பா. பாத்தியா, அவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான்னு. என் பையன் முன்னாடியே என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்களேப்பா? அப்பவாவது உனக்கு அறிவு வரும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. நானும் எங்க அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்து பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டா, அவன் முட்டாளா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். நான் அவரை விட நல்லவன், தெரியும்ல? அப்படியா? அப்படித்தான். உன் பையன் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா வரீங்களா? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஹிரோஷி வந்துட்டான். வாங்க வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான் டோக்கியோல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பென்ஸ், ஃபெராரி, BMW எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் சுத்துவேன். எவ்வளவுதான் ஃபாரின் கார் இருந்தாலும் நம்ம நாட்டு மேல நமக்கு பற்று இருக்கணும் இல்லையா? அதனால மிட்சுபிஷி வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு தீப்பெட்டி மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அந்த வண்டியை பிடிக்கலன்னா பிரச்சனை இல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துருங்களேன். புதுசா லோன் போட்டு கார் வாங்க போறது இல்ல, இப்படி வாங்கினா உண்டு. என்ன சொல்றீங்க? நீதான ட்ரெயின்ல என்ன டார்ச்சர் பண்ண குட்டி பிசாசு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் என்னோட பையன் தான். பெரிய பிசாசு நீயா? ட்ரெயின்ல என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீ யாசுவோ தானே? ஹிரோஷி, கிளாஸ் யூனியனுக்கு பசங்க எல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சின்ன பசங்களை தானே கூட்டிட்டு வரக்கூடாது. அப்ப நான் வரலாம்ல? இப்படி நடுவுல பேசுற ஷின்சான். நான் தான் ட்ரெயின்லயே சொன்னேன், இவனுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் என்னன்னே தெரியலன்னு. ஹிரோஷி, யாரு? அடடே, நீங்களா? உன்னோட பையனா ஹிரோஷி? அட, இங்க பாருங்க, நான் பெரிய பணக்காரன். என்கிட்ட நிறைய அதான் காசு யாரும் இருக்கு. திரும்பி பாக்கல, அப்புறம் என்ன? ஓ, மன்னிச்சுக்கங்க, எனக்கு முக்கியமான டெலிபோன் வந்திருக்கு. என் பிசினஸ் விஷயமா பேசணும். உங்ககிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஓகே, மன்னிச்சு. ரொம்ப பேசாதீங்க, லைன் கட் ஆயிட போகுது. சீக்கிரம். அட
பேசுங்க. ஹலோ, யாரு? என்ன ஆச்சு? இல்ல, ஹலோ, எனக்கு ஒண்ணு கேட்கல, சிக்னல் சரியா இல்ல. ஹலோ. நீ சமத்து பையனா இருக்கே. கொஞ்சம் சாப்பிடுறியா? அன்பா கேக்குறீங்களேன்னு வாங்கிக்கிறேன், கொடுங்க. ரொம்ப அழகான குட்டி பையன்ல. வா மியோக்கோ, நீ எப்படி ஹிரோஷி, இருக்க? உங்களை எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு லேட்டா வர? நம்ம பொண்ணு தூங்க லேட் பண்ணிட்டா, அதனாலதான் என்னால சீக்கிரம் கிளம்ப முடியல. ஓ அப்படியா? நீங்க இருந்திருந்தா அவளுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆமா. யோசியோ, இதெல்லாம் உண்மையா? என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சுக்க. சாரி, என்ன மன்னிச்சிரு, நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கங்க்ராச்சுலேஷன். நான் வாங்கின பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அதான் வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. அடுத்த மாசம் நான் எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். ஆமா, சொன்ன தேதியில கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். நீ இங்க என்ன பண்ற? டாடி. இல்லை, ஓடாத. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். அங்கிள் அடிக்க வராரு, பிடிக்க வர. மாட்டேன், இல்லை. இந்த இடத்துல ஓடக்கூடாதுன்னு தெரியாதா? சாரி, ஐ எம் சாரி சார். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அவன் பின்னாடி சின்ன பையன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே, உனக்கு அறிவு இல்ல? சாரி சார், மன்னிச்சிருங்க. நீ திருந்தவே மாட்ட. நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. நானும் வரேன். என்ன ஓட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நீ சரியான வாளுதான். நீ எப்பதான் திருந்த போறியோ எனக்கு தெரியல. நான் பெரிய பணக்காரன் சார். பணக்காரன் ஆயிட்டா திருந்திட்டேன்னு அர்த்தமா? மியோக்கோக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சுங்கிற விஷயம் எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட ஏன் நீ முதலையே சொல்லல? அதான் சொன்னேனே, டைமே கிடையாது. யோசியோ, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். மியோக்கோ கிட்ட அழகும் நல்ல குணமும் இருக்கு. என்ன ஓவரா புகழாதீங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கணும். அவசரப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவசரப்படுறது நான் தானே. உங்களை காலையில ட்ரெயின்ல நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே. அது டிராவல் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டா. சரி, என் கூட வெளியே வாங்க, போய் நல்லா காந்து பார்க்கலாம். இல்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசி. ஹலோ, அவ இது யாரு? யாருக்கு தெரியும்? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ கிமிக்கோ தானே? கிமிக்கோ இல்லன்னா அப்ப சட்டோமியா இருக்கும். ஏய், நீ சட்டோமி தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல, உங்களுக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா ஹிரோஷி? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஞாபகம் வரல. எங்க ஸ்கூல்ல இவ்ளோ அழகான பொண்ணு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த அட்ரஸ்ல தான் எங்க ஷாப் இருந்துச்சு. பிசினஸ் டோட்டலா லாஸ் ஆனதுனால ஷேர் எல்லாம் போயிடுச்சு. யாரெல்லாம் கடை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து என் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிள் அங்கிள், எங்க அப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. மாசாக்கோ, நீங்க இது மாதிரில பண்றீங்க. அப்பா சொன்ன கேளுங்க. போகாதீங்க. அப்பா சொன்ன இந்த டூர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாரி. உங்க டாக்ஸி ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. இவ்ளோ நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா பார்க்க அழகா இருக்கார்ல. இந்த டூரை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன்.